வெரி குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உங்களுடைய லைஃபுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் பிளான் மற்றும் ஒரு வெல்த் கிரியேஷன் பிளானை வந்து உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இந்த பிளான் வந்து எந்த கம்பெனில இருந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். ஆக்சிஸ் பேங்க் இருக்கு இல்லையா, நம்மளுடைய இந்தியாவிலேயே ஃபோர்த் லார்ஜஸ்ட் பேங்க் இன் இந்தியா ஆக்சிஸ் பேங்க். அந்த ஆக்சிஸ் பேங்க்கும் மேக்ஸ் லைஃபும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்ல ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருக்கு. பல ஆண்டுகளா இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு மேல இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ரீசெண்டான ஒரு பிளான் தான் இந்த ஒரு வெல்த் பிளான். யூஸ்வலா பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அப்படின்னாலே நம்ம இல்லைன்னா தான் நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம அந்த இன்சூரன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுவோம். பட் இந்த பிளான் அப்படி இல்லை. நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மணி பேக் மாதிரி எவ்ரி இயர் ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரிஸ்க் ஆச்சுனாலும் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். ரிஸ்க் ஆகவே இல்லை, லைஃப் ஃபுல்லா இருக்கிறீங்க அப்படின்னாலும் மெச்சூரிட்டியில உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெல்த் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். அது மாதிரியான 3 பெனிஃபிட்டும் உள்ள ஒரு அருமையான பிளான் தான் இந்த ஸ்வாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான். இந்த பிளானுக்கு வந்து நான் எடுத்திருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் வந்து ஒரு 30 வயசுக்காரங்களுக்கு எடுத்திருக்கிறேன். யூஸ்வலா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 30 வயசுல ஒரு நல்ல நிறுவனத்துல ஒரு வேலையில இருப்போம். அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கவர் எடுத்துக்கிறது வந்து மஸ்ட். அந்த இன்சூரன்ஸ் பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரிஸ்கானா உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனும் கொடுக்கணும், அதே நேரத்துல ரிஸ்க் ஆகாட்டினாலும் ஒரு மெச்சூரிட்டியில நல்ல பிளான் கொடுக்கணும். அது போக வாடகைக்கு நம்ம ஒரு பில்டிங் வாங்கணும்னா எப்படி நம்மளுக்கு வருஷம் மாசம் வாடகை வந்துகிட்டு இருக்கு, அது மாதிரி நம்மளுக்கு ஒரு வருஷம் ஒரு தொகை நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்ததுன்னா நம்மளுடைய செலவுகளுக்கோ அல்லது நம்மளுடைய ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ நம்ம அதை உபயோகப்படுத்தி நல்லா டெவலப் பண்ண முடியும். அது மாதிரி 3 பெனிஃபிட் உள்ள பிளான் தான் இந்த பிளான். இந்த பிளானை வந்து யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 0 இயர், இப்ப பிறந்த குழந்தைல இருந்து 60 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு வந்து இந்த பிளான் வந்து எடுக்க முடியும். இந்த பிளான் வந்து நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஒரு 30 வயசுக்காரருக்கு ஒரு வருஷம் ஒரு 1 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பிரீமியம் வச்சு நான் வந்து எடுத்திருக்கிறேன். இந்த பிளான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் நம்ம கட்ட வேண்டியது வந்து 1,06,979 ரூபா. இந்த 1 லட்சம் ரூபா தான் உங்களுடைய இன்சூரன்ஸ் அமௌண்ட். மிச்சம் உள்ள 6,000 சில்லற ரூபாய் வந்து ஜிஎஸ்டியா போயிடும். இந்த பிளான் வந்து நம்ம கட்ட வேண்டிய பீரியட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 12 வருஷம் மட்டும் நீங்க கட்டினா போதும். நீங்க உங்களுடைய 30வது வயசுல ஆரம்பிக்கிறீங்கன்னா 42ல இந்த பிளான் வந்து நீங்க கட்டி முடிச்சிருவீங்க. ஆனா இன்சூரன்ஸ் பெனிஃபிட் வந்து உங்களுடைய 85வது வயசு வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ நல்ல பிளான் பாருங்க. நீங்க கட்டி முடிக்கிறது சீக்கிரம் கட்டி முடிச்சிடுறீங்க. ஆனா உங்களுடைய ரிஸ்க் கவர் வந்து 85 வருஷம் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க கட்டின ஃபர்ஸ்ட் பிரீமியம் கட்டின 15வது நாள் உங்க அக்கௌண்ட்ல வந்து 28,612 ரூபாய் கிரெடிட் ஆயிரும். கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்ட்? 29% ரிட்டர்ன். கட்டின உடனே, அது ஒரு வருஷம் கூட நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை. கட்டின 15வது நாள் உங்களுக்கு கிட்டத்தட்ட 28% ரிட்டர்ன் வந்து கொடுக்குது. எந்த பிளான்லயாவது கொடுப்பாங்களா? உடனே நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், இது என்ன ரிஸ்க் ஆச்சு, இவ்வளவு ரிட்டர்ன் எப்படி கொடுக்க முடியும்? பேங்க்ல 7%, மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா ஒரு 14ல இருந்து 16%. இது என்னது 28% அப்படின்றது அப்நார்மலா இருக்கே, இது எது போன்சாய் ஸ்கீமோ அப்படின்ற டவுட்லாம் வரும். இது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க 12 வருஷம் நீங்க கட்டி முடிக்கும் போது 12 லட்சம் ரூபாய் கட்டி இருப்பீங்க. 12 லட்சம் ரூபாய் நீங்க கட்டி இருக்கும் போதும் அவங்க எவ்வளவுதான் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க? இதே 28,612 தான். ஸோ ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு முன்னாலேயே ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அட்ராக்ட் பண்றாங்க. அவ்வளவுதான் அதுல விஷயமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. நீங்க கட்டக்கூடிய எல்லா பணமுமே வந்து ஆஸ் பர் ஐஆர்டிஏ ரூல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டுடைய பாண்ட்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதனால நம்மளுடைய பணத்துக்கு ரிஸ்க் கிடையாது. ரெண்டாவது, ஆக்சிஸ் பேங்க் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் பார்ட்னர் அப்படின் போது நம்மளுக்கு ரிஸ்க் கிடையாது. ஆஸ் பர் த ஐஆர்டிஏ ரூல் படி இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இது பல வருஷங்களா கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். எந்த ரிஸ்க்கும் கிடையாது. அப்ப 12 வருஷம் நீங்க கட்டி முடிச்சிடுறீங்க. ஒவ்வொரு வருஷமும் 28,612 ரூபாய் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும் வரும்? 55 வருஷம், உங்களுடைய 85வது வயசு வரைக்கும் வரும். 85 வயசு நீங்க முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட் வந்து
1.6 கோடி ரூபாய் கொடுத்துருவாங்க. மெச்சூரிட்டி பெனிஃபிட் 1.6 crores வந்து உங்களுக்கு கொடுத்துருவீங்க. கட்டியிருக்கதே டோட்டலா எவ்வளவு? 12 லட்ச ரூபா கொடுத்து கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு 1.6 crores வந்துடும். இது போக நீங்க இந்த 28,612 ரூபா 55 வருஷம், அதாவது உங்களுடைய 85வது வயசு வரைக்கும் வாங்குறீங்க இல்லையா, அதோடைய பெனிஃபிட் பாத்தீங்கன்னா ஒரு 15.7 லட்சம் ரூபாய் வந்துருது. ஸோ டோட்டலா நம்மளுக்கு 1.75 crores வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 30 வயசுக்காரர் எடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு சூழ்நிலையில அவர் வந்து ஒரு 5 வருஷத்துல இறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர் வந்து அந்த பாலிசிக்கு உண்டான அடுத்து வரக்கூடிய 7 வருஷத்துக்கு உண்டான பிரீமியம் கட்ட தேவையில்லை. என்ன பண்ணுவாங்கன்னா, இம்மிடியேட்டா அவருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் ரிஸ்க் கவர் வந்து அவர் 1 லட்சம் ரூபாய் கட்டும் போதே ரிஸ்க் கவர் வந்து அவருக்கு 12,50,000 ரூபாய் கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் டேல இருந்து அவருக்கு 12 லட்சம் ரூபாய் வந்து ரிஸ்க் கவர் இருக்கும். 1 லட்சம் ரூபாய்க்கு 12 டைம் அதிகமா கொடுத்துறாங்க. அப்ப இந்த ரிஸ்க் கவர் இருக்கு இல்லையா, இந்த 1250 இது வந்து அவருடைய ஃபேமிலிக்கு உடனே போயிடும். இந்த அமௌண்ட் உடனே போயிடும். அடுத்து வரக்கூடிய பிரீமியம் அவங்க யாருமே கட்ட தேவை, அவங்களுடைய நாமினியோ யாரும் கட்ட தேவையில்லை. பாலிசி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். திரும்ப அவருடைய நாமினிக்கு வந்து இந்த 28,612 ரூபாய் அவர் உயிரோட இருந்தால் அந்த 85வது வயசு வரைக்கும் பேமெண்ட் போகும் இல்லையா, அதே டேர்ம்ஸ்ல பேமெண்ட் போய்கிட்டே இருக்கும். திரும்ப அவருக்கு வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட் வந்து 1.6 crores கொடுத்து பாலிசியை முடிப்பாங்க. எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு பாருங்க. அவர் இருக்கும் போதும் அவருக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அவர் இல்லைனாலும் அவரோட ஃபேமிலிக்கு அதே பெனிஃபிட்ஸ், எல்லா பெனிஃபிட்டும் சர்வைவல்ல கம்ப்ளீஷன் ஆகிக்கிட்டே வருது. ஸோ இத மாதிரியான பிளான்ஸ் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் ரிஸ்க் வந்து நீங்க வந்து உங்க ஃபேமிலியில இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க. அதே நேரத்துல உங்களுடைய சில்ட்ரன்ஸ்க்கும் வந்து ஒரு கார்பஸை கிரியேட் பண்றீங்க. உங்களால அஃபோர்டபிலிட்டி 5 lakhs பண்ண முடியும், 10 lakhs பண்ண முடியும் அப்படின்னா இந்த உங்களுக்கு வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே ப்ரொபோர்ஷனேட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நீங்க 10 lakhs பண்றீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி இயர்லி எவ்வளவு கிடைச்சிடும்? 2,86,000 ரூபாய் கிடைச்சிடும். இங்க வந்து கிட்டத்தட்ட மெச்சூரிட்டி பெனிஃபிட் பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு 10 டைம்ஸா கூடிரும், 1.75 crores. ஸோ உங்களுடைய அஃபோர்டபிலிட்டியை பொறுத்து நீங்க வந்து ஒரு சரியான பிளானை வந்து நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து உங்களுடைய வருமானத்தின் இழப்பீடை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு விதத்துல இந்த பிளான் அமைஞ்சிருக்குது. ரைட். இது யார் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, பிறந்த குழந்தை 0 ஏஜ் பிறந்த குழந்தையில இருந்து 60 வயசு வரைக்கும் உள்ள இருக்கக்கூடிய யாருனாலும் இந்த பிளான் வந்து எடுத்துக்கலாம். நீங்க வந்து உங்களுடைய சில்ட்ரன்ஸ்க்கோ இல்ல நீங்க வந்து ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கிறீங்க, இல்ல 50 வயசுக்கு மேல இருக்கிறீங்க, உங்களுடைய கிராண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு கூட நீங்க இந்த பிளானை கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா, நீங்க இல்லாத பீரியட்ல கூட உங்களுடைய கிராண்ட் சில்ட்ரன்ஸ் உங்களை ரிமெம்பர் பண்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் இந்த பெனிஃபிட் வந்து சர்வைவல் பெனிஃபிட் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இத மாதிரியான பிளான் சூஸ் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குது மேற்கொண்டு உங்களுக்கு வர வேணா என்னுடைய நம்பர் நான் இதுல கொடுத்துருக்கிறேன். இந்த நம்பர்ல நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த நம்பர் நான் வந்து கொடுத்துருக்கிறேன், நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட். இதோட வந்து அந்த இன்சூரன்ஸ் போர்ஷன் முடிஞ்சிருது. இதை விட இன்னும் அதிகமான வெல்த் இதே இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு எப்படி பண்றது அப்படின்றத அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு இந்த 28,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து எவ்ரி இயர் வருது இல்லையா, இந்த பணம் உங்களுக்கு சர்ப்ளஸ் நீங்க ஃபீல் பண்றீங்க. இதை வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க அப்படி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணிடலாம், அதே 1 லட்சம் ரூபாய் தான் நீங்க போட்டிருக்கீங்க, அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன், அந்த ரிட்டர்னை வந்து மாசம் உங்களுக்கு 2,500 ரூபாய் கிடைக்குது. இந்த 27,000 12ஆல் டிவைட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2,500 ரூபாய் உங்களுக்கு வருது. இந்த 2,500 ரூபாய் நீங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா, நான் வந்து இதுல என்ன இல்லஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டேன்னா 14% ரிட்டர்ன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஆவரேஜா ஒரு 14% இருந்து 16% கொடுத்துக்கிட்டே இருக்கும், ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில வருஷங்கள்ல ரொம்ப அதிகமான ரிட்டர்ன், இப்ப லாஸ்ட் 3 இயர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா மோர் தென் 30% எல்லாம் கொடுத்துச்சு. ஒரு சில வருஷங்கள்ல 100% கொடுத்துச்சு. இதெல்லாம் எக்ஸெப்ஷனல். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு வார் லைக் சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா
நெகட்டிவ் growth-ம் இருக்கும். ஸோ ஆனால் ஆவரேஜா ஒரு 5 வருஷத்துக்கு மேல நீங்க வந்து எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாதாரணமா அந்த 12ல இருந்து 14% ஈஸியா கிடைச்சிடும். அந்த கணக்கை வச்சு இந்த 14% நான் வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிறேன். அப்ப இந்த 16% கணக்குல நம்ம எடுக்கும்போது நீங்க அதே மாதிரி உங்களுடைய 54 வயசு வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் 27 கோடி ரூபாய். எப்படி பாருங்க, நீங்க வெறும் இன்வெஸ்ட் பண்ணது 12 லட்சம் ரூபாய் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க. உங்களுடைய 12 வருஷம் வருஷம் ஒவ்வொரு லட்சமா கட்டி 12 வருஷம் 12 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க. ஆனா நீங்க உங்க ஃபேமிலிக்காக கிரியேட் பண்ணக்கூடிய கார்பஸோட சைஸ் பாத்தீங்கன்னா 30 crores. இத மாதிரி நீங்க பிளான் பண்ணி உங்களுடைய அஃபோர்டபுள் இன்கம் நீங்க ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் ஆல்சோ கிரியேட் எ பிக்கர் கார்பஸ் ஃபார் யுவர் ஃபேமிலி. அப்போ உங்களுக்கு உங்களுடைய சில்ட்ரனுக்கு வந்து ஒரு 30 வயசுல தேவைப்படுது அப்படின்னா கூட இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து உங்களால கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் எடுத்துக்கிட முடியும். ஒரு மேரேஜ் வச்சிருக்கிறீங்க, இல்ல ஸ்டடி அப்ராடுக்கு அனுப்புறோம், ஏதோ ஒரு தேவைகள் இருக்குது, இல்ல வீடு வாங்குறோம், ஏதோ ஒரு தேவைகள் இருக்குன்னா யூ கேன் க்ளோஸ் திஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக் த மணி. அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்றதுனாலும் பண்ணலாம், இல்ல ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பெனிஃபிட்ஸை நீங்க வாங்கிக்கிடவும் செய்யலாம். இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுடைய வெல்த்தை கிரியேட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய லிங்க் கொடுத்துருக்கிறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்னாலும் நீங்க தாராளமா சாட்லயோ அல்லது மொபைல் மூலமா நேர்லயோ கேட்கலாம். கூடுமான வரைக்கும் வாட்ஸ்அப்ல கேளுங்க, அது பெட்டரா இருக்கும். ஏன்னா நான் மீட்டிங்ல இருக்கும்போது எடுக்கல அப்படின்றது இருக்காது. கூடுமான வரைக்கும் வாட்ஸ்அப்ல உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் கேளுங்க. உங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ், மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், இன்சூரன்ஸா இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும், இது எல்லாமே நாங்க வந்து பண்ணி தரோம். ஆதரவு கொடுங்கள். நன்றி நண்பர்களே.